கில் அடிச்ச கிளிப் தான். கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு. இந்த மேட்ச் செமையாக போகும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த சைடு 4 ஹீரோய்க்கு, அந்த சைடு 4 ஹீரோய்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ வேறு லெவலில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல வந்து நம்ம இறங்கி அடிச்சோம், G18 எடுத்தாச்சு. சொன்ன மாதிரியே இறங்கி அடிக்க வேண்டியதான், ஒளிஞ்சு அடிக்க வேணாம். பார்த்தாச்சு, எனிமி ஒரு ஆள் பார்த்தாச்சு. அந்த சைடு ஒதுங்குறது நான் எதுக்குடா அந்த சைடு எனிமி இல்லை சுட்டேன்னு பார்த்தீங்களா? தெரியாமல் சுட்டுட்டேன். போடுறோம். டேமேஜ்லாம் நல்லா தான் வாங்குறாங்க. ஒருத்தையும் போனால் அங்கே பாருங்கள், கும்பலாக வந்து அடிக்கிறாங்க. அதனால தான் நம்மளால் சுட முடியல. நம்மளை குறைச்சிட்டான் பாருங்கள். இன்னொருத்தர் இன்னும் ஓடாமல் இருந்தோம்னா நம்ம செத்துருப்போம். ஒருத்தர் மெடிக்கிட் போட போனால் அவளை நாக் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம். ஓடுறா இன்னும் ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்து நின்றுக்கலாம். இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கேன். 2 நாக்கு அவங்க டீமில். நம்ம டீமில் 2 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தாச்சு, ஆளை பார்த்தாச்சு. சரி மெடிக்கிட் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா சரி டைம் இல்லை. சரி அடித்து முடிச்சு விட்டாச்சு. இந்த வாட்டி டபுள் கில் நம்ம அதான் சொன்னேன்ல, உங்கள் டீம் ஒரு ஆள் கவர் எடுத்து ஆடுங்க, இன்னொரு ஆள் இறங்கி போய் ஆடுங்க. சரி 2ஆவது மேட்ச் போயிடலாம். 2ஆவது மேட்ச் வந்து MP5 எடுக்கலான்னு பார்த்தேன். இது எடுத்துக்கிட்டேன், தாம்சன் எடுத்துக்கிட்டேன். சரி தாம்சன் எடுத்துக்கலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். இந்த மேப்பில் வந்து இந்த சைடு போயிருங்க. மில்லில் வந்து இந்த நான் போகிற ரூட்லேயே போய்க்கோங்க. அந்த சைடு தள்ளி போகாதீங்க, செவுத்தை ஒட்டியே போங்க. இல்லாட்டி தள்ளி போனீங்கன்னா சுட்டுருவாங்க. அந்த இதுக்கு பின்னாடி தான் அந்த இதுக்கு பின்னாடி டின்னுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்காங்க. டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்காங்க. 12 லைட்டாக தான் வாங்குறாங்க. நம்ம டீம் ஆள் ஒரு ஆள் இறங்கி போயிட்டார். 2 ஆள் இறங்கி போயிட்டார். இப்போ நம்ம இறங்கி போனோம்னா நம்மளை அடிச்சிருவாங்க. நம்ம வந்து பின்னாடி கவர் எடுத்தாடணும். பின்னாடி இந்த சைடு ஒரு ஆள் இருக்கான். சரி அப்போ நம்ம நேராக தான் இந்த சைடு எவனும் வராமல் கவர் எடுத்தாடணும். சரி நம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு அவனுக்கு. அவனை வந்து நம்ம டீம் ஆள் போட்டுருவேன். நம்ம டீம் ஆளை போட்டேன். சரி நம்ம முடிச்சு விட்டாச்சு. அது போகலாம், இறங்கி போயிடலாம். எவனாச்சும் ஒருத்தன் வந்துடுவேன் பாருங்கள். செம்ம ஹெட்ஷாட் இருக்கும் பாருங்கள், செம்ம ஹெட்ஷாட்டு. ஸ்டார்டிங் ஹெட்ஷாட் வந்துடுச்சு. அலோ பவர் இருக்கிறனால தான் இந்த தப்பிச்சிட்ருக்கேன். இல்லாட்டியும் அவ்வளோதான், சீன் முடிஞ்சோன்னு நம்மளை போட்டு போயிட்டே இருப்பாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. 3ஆவது மேட்ச் வந்து குளோவால் எடுத்துக்கலாம். 2 குளோவால், 2 கிரனேடு, அப்புறம் 2 காளான், ஒரு ஹெல்மெட் எடுத்துக்க வேண்டியதான். போகலாம். இந்த மேப்லேயும் வச்சுக்கோங்களேன். இந்த நான் வர சைடே வந்துடுங்க, ஒதுங்கி வந்துடுங்க. இந்த சைடு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனிமி இந்த சைடு கீழே இறங்கி வந்தானா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக தெரியும். பாருங்களேன், இந்த சைடு ஒருத்தர் இருப்பான் பார்த்தாச்சா? இந்த சைடு ஒருத்தர் இருப்பான், டேமேஜ் வாங்கியாச்சு. அவனை சுட்டு இவனை டேமேஜ் வாங்கி அவன் இதை போட்டுருவான், க்ளோவால் போட்டு விட்ருவேன் அவன். இப்போ வந்து பாருங்களேன், கிரனேடை வந்து அசால்ட்டாக தூக்கி போடுவேன். அவன் வந்து சரி நான் வெளியில் போயிட்டான்னு நினச்சேன். கிரனேடு போட்டு ஒரு இதுவுமே இல்லை, ரியாக்ஷனும் இல்லையா? சரி வெளியிலே போயிட்டேன், ஒரு கிரனேட் வேஸ்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் நாக் ஆகிட்டேன், நாய் உள்ளே தான் இருந்திருக்கு. சரி போய் அவனை முடிச்சு விடுவேன். அதுங்களாட்டி என் டீம்மேட்டு மேட்சே முடிச்சு விட்ருவாங்க. ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன் நாய், என்னை சுட பார்ப்பேன். அதுங்களாட்டி என் டீம்மேட்டு முடிச்சிருவாங்க. சூப்பர் ப்ரோ, நான் இது பண்ணிக்கலாம். நம்ம அந்த MP40 எடுக்கும் உள்ளாட்டியும் மேட்ச் முடிஞ்சது. சரி பார்க்கலாம். காளான் எடுத்துக்கலாம், இதே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான இதுனா, என்ன தான் 3 மேட்ச் அடித்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து போயா அடிக்கிற தகுதியே நம்ம இழந்துடுறோம். போயா அடிக்கிறத நம்ம இருக்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன். இந்த மேட்ச் அப்படி தான் ஆகும். 3 மேட்ச் அடிச்சுட்டு இருந்தோமா, இந்த மேட்ச் வந்து என் டீம்மேட்லாம் அந்த சைடு இருக்காங்களா, 3 பேர். நான் அந்த சைடு தனியாக பிரிஞ்சு வந்து இந்த பாருங்கள் க்ளோவால் கிரனேடை போட்டு விட்டேன். கடைசியில் பின்னாடி இருந்தால் நம்மளை அடிப்பாங்க. டக்குன்னு தப்பி க்ளோவால் போடங்களாட்டி நம்மளை முடிச்சுடுவாங்க. இதை இப்போ பாருங்கள், க்ளோவால் போடலான்னு பார்த்தேன், முடிச்சிட்டாங்க. இவன் இங்கே தான் இருந்தேன், சுற்றி வந்துட்டேன் நாய். என்னை முடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம டீமும் வெறியோடு வந்து முடிப்பாங்க பாருங்களேன், முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.